ஒரு முஃமின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தால் இதுதான் அவனோட வாயால் என்ன செய்யும் வரும். ஒரு மனிதன் அதாவது ஏன் கடைசி நேரத்தில் சில மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்றலாம் சொல்லி கொடுக்குறோம், வரவே வராது. ஏன் வருவதில்லை? கடைசி நிமிஷம் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்றது கஷ்டமாடா நினைக்கிறீங்க? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்க, கடைசி நிமிஷத்தை சிலருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே வராது. மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக எவரது அமைகிறதோ, வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவம் எவனது வார்த்தையில் அமைதோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நுழைவார். ஆனால் அதெல்லாம் லேசா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். சில முனாஃபிக்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் சில முஸ்லிம்களுடைய கடைசி வார்த்தையாக அதை என்ன செய்யாது, அமையாது. அல்லாஹு தஆலா உள்ளத்தை அறிந்தவன். எனவே கடைசி வார்த்தை நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வரான் மட்டும் லேசா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த அருளை கொடுக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்றது எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கை ஒரு மூமெண்ட் இருக்கணும். அது ஒரு பயங்கரம் தான், மனிதன் விரும்பாத ஒரு பகுதி தான். ஆனால் நம்ம யார்கிட்ட போகிறோம்? நாம் உண்மையிலே அல்லாஹ்வை ஆசை வைத்தவனாக இருந்தால், இந்த குடும்பத்தை எங்களுக்கு படைச்சி தந்து அந்த குடும்பத்தில் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அதுக்கிடையில கருணையையும் நேசத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா 100 ரஹ்மத்தில் ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்தில் இறக்கி இருக்கிறான். ஒரு கோழி தன் குஞ்சை விட்டு காலை உயர்த்துகிறது என்றால் அது அந்த ரஹ்மத்துடைய விளைவுதான் ரசூலா. ஒரு குஞ்சு படாம ஒரு கோழி காலை உயர்த்துதுண்டா ஃபமின் தில்கர் ரஹ்மா, அந்த ரஹ்மத்தில் இருந்துதான். அப்படிப்பட்ட ரஹ்மானிடத்தில் நம்ம திரும்பி போகிறோம் என்றால் நிச்சயமா அல்லாஹ் ஒரு வாக்கு சொல்றான், யார் ஈமான் கொள்றாங்களோ அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவங்களுடைய குடும்பத்தை சேர்த்து நம்ம என்ன செய்வோம், சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்போம். அந்த ரப்புல் ஆலமீன் தானே சொன்னா, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்குங்க. அப்ப இறைவன் உண்மையிலேயே எங்களை சொர்க்கம் வரைக்கும் என்ன செய்யறான், சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நிச்சயமா நம்ம அந்த அல்லாஹ்ட்ட தான் போறோம், அந்த ரஹ்மானிடத்தை தான் சேர போறோம் என்று சொன்னால் நம்ம ஏன் இதுல பயந்து மீண்டு ஓட வேண்டிய ஒரு இடமே நம்மளுக்கு என்னது இல்லை. திரும்பி போக போறது நம்ம யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட. சரி, நம்ம வாழாம இருந்தால் நம்ம மௌத்தாகிறோம் என்றாலும் பரவாயில்ல, நம்ம மௌத்தாகவே மாட்டோம் என்றாலும் பரவாயில்லை. நம்ம என்றைக்கும் என்ன செய்ய போறோம், நிச்சயமா என்ன செய்ய போறோம், நம்ம மரணிக்கத்தான் போகிறோம் என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நம்ம என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த 4 அம்சங்கள், பிரதானமான 4 அம்சங்கள். பாவ மன்னிப்பு, அன்னித்தினமும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பாவ மன்னிப்பு. கடன்கள், அமானிதங்கள், அது பற்றிய எழுத்து. 3வது மபாலிம்கள், மனிதனுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த அநியாயங்கள் சொல்லித்தான் நம்ம ஹலாலாக வேண்டியிருந்தால் அவைகள். 4வது நமது குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக, அதாவது மரணம் என்கின்ற அந்த சிந்தனையோடு என்னது நாங்கள் அவர்களை உருவாக்குவது. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய மரணம் என்ற அந்த இடத்துல ஒரு ஈமான் எதிர்பார்ப்புள்ள ஒரு மரணமாக என்ன செய்யும், அது நிச்சயமாக இருக்கும். இப்போ அடிக்கடி நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், அடிக்கடி அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும். என்ன? அதாவது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் இதயங்களை பிரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனே, என்ற மார்க்கத்தில் என்னை என்ன செய், உறுதிப்படுத்துவே. ஹுஸ்னுல் ஹாத்திமா இருக்குதே, இறுதி நல்ல முடிவு நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றது இருக்குதே, அது ஒரு பெரிய ஒரு ரஹ்மத். அல்லாஹ்விட அதை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அதை அடிக்கடி நம்ம கேட்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துடைய இந்த பகுதிகளை சிறந்த முறையில் புரிந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வசதியிலும் எவ்வளோ பெரிய உச்சகட்டத்திலே எந்த இடத்துல நம்ம வாழ்ந்து விட்டாலும் சரி, மரணம் என்ற ஒன்று நம்மளை என்ன செஞ்சிடும், எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன செஞ்சிடும், வைத்துவிடும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது அந்த ஹக்கீகத்தை, அந்த யதார்த்தத்தை அடிக்கடி உணர்ந்து வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும் மரணம் என்கின்ற ஒன்று எங்களை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்காம எந்த செகண்ட் என்ன செய்யலாம், மரணத்துக்கு வரலாம் என்ற எண்ணம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிலருடைய எண்ணத்தில் ஒரு பகுதி இருக்குது, என்ன என்று சொன்னால் 2 தவறான எண்ணங்கள். ஒன்று, நம்மது ஒருத்தர் கொஞ்சம் உழைச்சிட்டீங்களா, வீடு கட்டுறதுக்கு உழைச்சிட்டீங்களான்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு அவர் உள்ளத்தில் செய்தான் போடுறான், இன்ஷா அல்லாஹ் நீ வீடு கட்டி முடியும் வரைக்கும் மௌத்தாக மாட்டேன், நீ வீடு கட்டி முடியும் வரைக்கும் மௌத்தாக மாட்டேன் போட்டுடுறான். அதனால் அவர் என்ன நினைக்கிறான், அதுதான். அதுபோல எல்லாரும் என்ன, நீ ஒவ்வொரு வேலைகளை முடிச்சு தான் மௌத்தார். அவன் மௌத்தாகிறான்னு அவனுக்கு தம்பி நானாலாம் ஆகிக்கிறான், அதனால தான் அவன் நல்லா என்ன செஞ்சுக்கிறான், எடுத்துக்கிறான். உன்னோட குடும்பத்தில் நீ மட்டும்தான், அதனால் நீ மௌத்தாக மாட்டான். இது ஷைத்தான் என்ன செய்யறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த சிந்தனையை போட்டு தண்ட வேலை கடன் இருக்குதா, நீ இது முடிக்கும் வரைக்கும் நீ மௌத்தாக மாட்டாய், இந்த சிந்தனையை போட்டு வச்சுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோழர்களுடைய வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா
அதுக்கு இதுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு சம்பந்தம் இல்லை. இரண்டாவது, நல்ல மனிதர்களுடைய எண்ணத்தில் உள்ளது என்ன, சமுதாயத்துக்கு பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறான்னு வைங்களேன், நம்ம இந்த சமுதாயத்துக்கு நிறைய தேவை, என்னை தவிர இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, அதனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டா, மௌத்தாக மாட்டான். நான் இந்த இடத்துல இந்த தெரியாத மக்களுக்கு நல்லா தவ்வா செஞ்சு அவர்களை உச்சகட்டத்துக்கு அடைஞ்சு கடைசியில் ரசூலுல்லாஹ் 63 வயசில் மௌத்தாகின மாதிரி தான் நானும் என்ன செய்வேன், மௌத்தாக வேண்டும் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சாத் இப்னு முஆத் யாரு, மிகப்பெரிய முக்கியமான தலைவர், அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கலையா? எத்தனையோ நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, தன் சமுதாயத்துக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க, கொல்லப்படலையா? அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் யாரை வச்சு எதையும் என்ன செய்வான், நம்ம தேவையே கிடையாது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இன்ன நபர் தான் எந்த தேவையும் அல்லாஹ் தஆலாக்கு என்னது இல்லை. அது யாராகவும் இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கணும் என்று சொன்னால், நம்ம இந்த மார்க்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பு செஞ்சு நாம சொர்க்கத்தை பெற்றுக்கிறோம், நான் இருந்துதான் இது நடக்கும் என்ற அமைப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கு நினைச்சு விடக்கூடாது. மரணம் அல்லாஹ் தஆலா விதித்த அமைப்பில் நல்லவர்களையும் படித்தவர்களையும் தேவையானவர்களையும் பொறுப்பானவர்களையும் வந்தடையும். சில பொழுதுல ஊரில் உள்ள கெட்டவனுக்கு 100 வயசாலாம் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய சுன்னா நமக்கு என்னது தெரியாது. மரணம் எந்த பக்கத்தில் எப்படி வரும், யாருக்கு வரும் என்றதுக்கு அல்லாஹ் தஆலாட்ட ஒரு விதி இருக்குது. நல்லவர்களுக்கு வராது, கெட்டவர்களுக்கு வரும் என்ற ஒரு விதி அல்லாஹ்ட்ட என்னது இல்லை என்பதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் தயார் நிலையில் உள்ள ஒரு முஃமினாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் தஆலா நம்ம ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மறுமையில் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதமா والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.